தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். அரசியல் விமர்சகர் சாமானிய நாகராஜ் இணைகிறார். நாகராஜ், செங்கோட்டையன் தாவேக்காவில் விஜய்க்கு அடுத்த இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷனோட போறாரு. தாவேக்காவுக்கு தேவை வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை செங்கோட்டையன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இன்னைக்கு தேதியில விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா இந்த கார்பரேட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் இருப்பாங்க. அப்புறம் அவங்க லீடர்ஷிப் சேஞ்ச் ஆனோடனே அவங்களால இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப்ல சேரும்போது ஒரு மென்டார் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்றாரு. ஸோ டிவிகேக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவா இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல சேர்றது, விஜய் தலைமையை ஏற்று சேர்றது. எப்படி இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க, நம்ம நிகழ்ச்சியிலே எம்ஜிஆர் தலைமையை ஏற்று சேர்ந்த செங்கோட்டையன் இன்று விஜய் தலைமையை ஏற்று மீண்டும் சேர்கிறார் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. ஆனா செங்கோட்டையன் எவ்வளவு நாளா அதிருப்தியா இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2017 அவர் முதலமைச்சரா இருக்க வேண்டியது, ஓகேவா? கிட்டத்தட்ட என்ன சொன்னா, அவருடைய ஜூனியர்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமிய. அவருடைய ஜூனியர் அவருக்கு முன்னாடி போய் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் தவறு விட்டதுனால் எடப்பாடி அவர்கள் அந்த பொசிஷன் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. அரசியலை பொறுத்தவரை ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டார் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 2020 டிசம்பர்ல ரஜினி நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஞாபகம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் 31ஆம் தேதி ராகவேந்திரா மண்டபத்துல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்ல சைதை துரைசாமி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டதா இருந்தது அன்னைக்கே. அன்பார்ச்சுனேட்லி ரஜினி அவர்கள் 29 அன்னைக்கே நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே சைதை துரைசாமி ஓப்பனாக லெட்டர் கொடுத்துருவாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஆனா அது செங்கோட்டையன் அந்த மாதிரி பண்ணல, பட் அவரும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அன்னில இருந்து இந்த அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ 2021 செங்கோட்டையன் அவர்களுடைய ரோல் என்னவா இருந்ததுன்னா, ஜென்ரலா செங்கோட்டையன் அவர்கள் 10 தொகுதி 15 தொகுதி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் செங்கோட்டையன் அவர்கள் மொத்தமே 3 தொகுதி தான் கையில எடுத்துக்கிட்டார் 2021. He did not take 10 constituencies. 24 பொறுத்தவரை பாஜக இருந்தாதான் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரே என்ன பண்றாரு, இருந்தாதான் நாங்க தோத்தோம்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரே என்ன பண்ணாரு, அந்த கூட்டணியில இருந்தா நாங்க நல்லா வந்திருப்போம் அப்படின்றது சொல்றது. அவருக்கு ஒரு அதிருப்தி ரொம்ப வருட காலங்களாக இருந்துகிட்டே இருக்கு. பட் இந்த அதிருப்தியை காமிச்ச டைம் கரெக்டா தப்பான்னு கேட்டா தப்பான டைம்ல காமிச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். பொலிட்டிக்கலி இட்ஸ் a blunder. இல்ல, அதை தூண்டி விட்டது, அந்த அதிருப்தியில இன்னும் எண்ணெய் ஊத்துனது பாஜக இல்லையா? பாஜக சொல்லி பாஜக தலைவர்களை மீட் பண்ணி இப்படி எல்லாமே நடந்ததே இல்லங்க. நான் சொல்றேன், ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. அது உண்மைதான். செங்கோட்டையன் கூப்பிட்டாங்க, எல்லாருமே கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல நான் மீண்டும் தந்தி டிவி டிபேட்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல எடப்பாடி லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்றதுல பாஜக எந்த இடத்துலயுமே அவங்க வேலையை செய்யவே இல்லை. அதாவது கூட்டணி அமைஞ்ச பிறகு, அமைவதற்கு முன் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல, கூட்டணி அமைந்ததுக்கு பின் இந்த விஷயம் நடக்கவே இல்லை. இது ஒரு தவறான செய்தி. நான் அதான் அன்னைக்கே டிபேட்லயே சொன்னேன். உங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணனோட ஓட்டிங் இருக்கும்போது தர்மர் உள்ள போயிருந்தபோது, தர்மேந்திர பிரதாப் வீட்டுல இருந்தபோது, அப்போ அமித்ஷா கிராஸ் பண்ணாரு. அமித்ஷா கிராஸ் பண்ணி மீட் பண்ணி அதிமுக சந்திச்சது உண்மைதானே? நிர்மலா சீதாராமன் பல முறை சந்திச்சிருக்காங்க. இல்ல, நிர்மலா சீதாராமன் இப்போ இல்லங்க. நான் சொல்றேன் பாருங்க, நிர்மலா சீதாராமன் 2011 இருந்தே அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை சேர்ந்துகிட்டே சந்திச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. தேர் ஆக்சுவலி பிரிட்ஜ், பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்க வேண்டிய இடத்துல திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார். குறிப்பா சொல்ல போனா அருண்ஜேட்லி அவர்களும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவும் ஒரு ட்ராக்ல இருந்தாங்க, பேச்சுவார்த்தை எல்லா ட்ராக்லயும் இருந்தாங்க. அருண்ஜேட்லி மறைவுக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. ஏன்னா அங்கேயும் தமிழ் தெரிஞ்சால் இங்கேயும் தமிழ் தெரிஞ்ச ஆளுன்றது ஒரு பேலன்ஸ் இந்த இடத்துல வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எடப்பாடி அவர்கள் அந்த டெல்லி ரோடுக்கு செங்கோட்டையன் தான் யூஸ் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இங்கே நாங்க இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறதுக்கு, அங்கே நீங்க இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் அவர்கள் யூஸ் பண்ணப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, இந்த அதிருப்தின்றது ரொம்ப நாளா இருந்தது. பட் நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்களேன், இப்ப எந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணிட்டு அவர் வெளில போறாரு, எடப்பாடி அவர்கள் லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணிட்டு அவர் வெளில போறாரு. கரெக்டா? எலெக்ஷன் இன்னும் 4 மாசத்துல இருக்கு, ரைட்? சப்போஸ் எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் தோத்தால் திருப்பி அந்த லீடர்ஷிப்ல ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அன்னைக்கு திருப்பி செங்கோட்டையன் ஹீரோவாவாரு, யார் அவங்களுக்குள்ள திருப்பி ஒரு போட்டி வரும், யார் தலைவராகணும் போட்டி வரும். ஜெயிச்சா எடப்பாடி தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
ஜெயிச்சா எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் கண்டினியூ பண்ண போற, எல்லா விஷயமும் நடக்க போகுது. பட் எடப்பாடி அவர்கள் தோத்தால் 2 சட்டமன்ற தேர்தல் தோத்துருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பிரஷர் எடப்பாடிக்கு வரும். ஒரு சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் நோக்கி அது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நடக்கும்போது இன்னைக்கு செங்கோட்டையன் இல்ல அப்படின்னா எடப்பாடி இஸ் கோயிங் டு பி அன்டிஸ்பியூட்டட். இப்ப 26ல அவர் தோத்தாலும் எடப்பாடி அவர்களுக்கு கேள்வி வருமா வராதான் கேட்டா இஸ் பிகமிங் அன்டிஸ்பியூட்டட் தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ரொம்ப அவசரப்பட்டு போயிட்டு ஒரு 4 மாசம் தேர்தலை முடித்து விட்டு அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏ ஆயிருந்தாருன்னா கேமே வேற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த தேர்தலில் என்டிஏ ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றது வேற விஷயம். பட் என்டிஏ ஜெயிச்சால் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு சொல்லி எல்லா அரசியல் விமர்சகரும் சொல்லிட்டு இருக்காங்க. 120 தொகுதி தான் இருக்கும்னா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவா இருந்து அதோட பவர் எப்படி இருக்கும்? ரைட், இன்னைக்கு அந்த கட்சியிலே இல்லாம இருக்கிறதுல இந்த 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில ஒரே ஒரு அதிருப்தியில இருக்கிறதுனால மிஸ்டேக், இந்த பொறுமைன்னு சொல்லுவோம்ல, அதுல மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இதற்கு மேல வந்து எடப்பாடி இன்னைக்கு கட்சிக்குள்ள கொஸ்டின் பண்றதுக்கு யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது. எல்லாமே அவரை அக்செப்ட் பண்ணவங்க தான் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இப்ப எடப்பாடி கீழ இருக்கிற 2 முக்கியமான ஆண்கள், ஒருத்தர் CV சண்முகம் இருக்கார், இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இருக்கார். இவங்க 2 பேரும் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் நார்த்தையும் இன்னொருத்தர் சவுத்தையும் பாத்துக்க போறாங்க. எடப்பாடி அவர்களுக்கு ஒரு கட்சிக்குள் இருக்கும் அன்டிஸ்பியூட்டடான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்று வந்திருக்கு. எப்பவுமே சீனியர்ஸ் வந்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த இடத்துல பொறுமையை தவறி விட்டார் செங்கோட்டையன் தான் நினைக்கிறேன். இணைந்து பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி நாகராஜ். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.